ஹீரோ காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறான். லஞ்ச் தானே வேணாம் அண்ணன், அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்பெஷலா வந்து பீட்சா சாஸை வச்சு பிரெஞ்ச் ரோஸ்ட் பண்ணிருக்கா. இதுவும் எப்படி நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். சாப்பிட்டு பார்த்தா பயங்கர கேவலமா இருக்கு. என்னாச்சுன்னா உன்னோட மூஞ்சி வாடி போயிருக்குது, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஐமி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயில எடுத்து திணிச்சிட்டு கிளம்புறான். ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம கிளாஸ்க்கு நிஷிமோரி வர போலானடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசிட்டு இருக்காங்க. முட்டா பயலுக்கு இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே கிடையாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப சார் வந்துட்டு நிஷிமோரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்னோட பேர் தான் யூசாரி அப்படின்னு சொல்லிட்டு நிஷிமோரி சொல்றா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன், சோ நீங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு யூசாரி கேட்கறா. ஆமா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப டாக்குச்சோ வந்துட்டு யூசாரின்னு கத்துறா. உடனே எல்லாரும் கோரஸ் பாட ஆரம்பிக்கிறாங்க. சரிமா நீ அங்க போய் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாங்க. நியூ ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னு டோமாரி சொல்றா. தேங்க்யூ அப்படின்னு யூசா சொல்றா. இன்டர்வல் லஞ்ச் இந்த மாதிரி சின்னதா கேப் கிடைச்சா கூட போதும், பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே யூசரிய பாக்குறதுக்காக வந்துருவாங்க. உன்னோட கான்டாக்ட் தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்கறான். என்ன இவ்வளவு ஈஸியா அவகிட்ட கான்டாக்ட் கேட்டுட்ட, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த சண்டை போடுறான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறத பார்த்துட்டு அச்சோ யூசாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். கவலையப்படாத, நிஷிமோரியை பத்தி எனக்கு தெரியும், அவன் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோச்சோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்ப யூசா என்னதான் பண்ண போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆஹா இவ்வளவு பெரிய சண்டையை இத்தனோட ரைம்ஸ் பாடி முடிச்சு வச்சுட்டாங்களே, யூசா நீ உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோச்சோ எக்ஸைட் ஆகுறான். என்ன பாக்குற, இப்ப அவங்க பாடினாங்களே அந்த ரைம்ஸ் நான் எத்தனை தடவை கேட்டுங்க தெரியுமா, அதான் மேஜிக்கல் சாம் இவங்களோட 13 லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோச்சோ சொல்றான். இப்போ டோமாரி அந்த இடத்துக்கு வரா. என்ன மறுபடியும் இன்னொரு மிஷினா அப்படின்னு டாக்கோச்சோ கேக்குறான். ஆமா அப்படின்னு டோமாரியும் இப்போ போய் யூசாவை கூட்டிட்டு போறா. இப்ப இவங்க 4 பேருமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆபீஸ்க்கு போறாங்க. அந்த கொலாபரேட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யூசா நீ பாடின ரைம்ஸ் முன்னாலே வேற லெவல் பா அப்படின்னு நம்ம டாக்கோச்சோ சொல்றான். என்ன நீ அதை கேட்டியா, ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு யூசா சொல்றா. இவன் உண்மையிலே யூசாக்கு பயங்கர ஃபேன் பாயா இருப்பான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அந்த கொலாபரேட்டர் அந்த இடத்துக்கு வரான். இவனை பார்த்தோன்னு யூசரமும் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. இவனு வழக்கம் போல வந்து ஒரு சொட்டு வேர்வையை போட்டு இவனோட பவர் டெலிகைனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நாங்க இப்படிதான் உன்னையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இவ்வளவுதான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூசா ஹாப்பி ஆகுறா. நான் இவனை ஆல்ரெடி பாத்திருக்கேன், ஒரு பெரிய பேஸ்பால் பிளேயர், அதோட ரீசெண்டா நடந்த 3 மேட்ச்லயும் இவனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு டோமாரி இப்போ அவன் விளையாண்ட ஒரு மேட்சை டிவில போட்டு காமிக்கிறா. நல்லா நோட் பண்ணுங்க, இவன் பால் போடும் போது இவனோட பொசிஷன் இப்படிதான் இருக்குது. அதாவது ஃபாஸ்ட் பால போடுறவங்க தான் பாலை இந்த கிரிப்ல பிடிப்பாங்க. ஆனா இவன் போடுறது ஃபாஸ்ட் பவுலிங் இல்ல. என்னதான் இவன் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி பவுலிங் பண்ணாலுமே இவனோட பால் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. இன்னுமே இதை கிளியரா சொல்ல போனா இதான் நக்கல் பாலும்பாங்க. நக்கல் பால் அப்படின்னா நம்மளோட முழங்காலுக்கு குறி வச்சு போடுறது, அதை இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனா இவன் யூஸ் பண்ற ஃபாஸ்ட் பவுலர் டெக்னிக்ல எப்படிதான் இந்த பாலை போட முடியும்னு தெரியல. சோ இதுலயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும், இவன் அவனோட டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தடவையும் பவுலிங் போட்டு மேட்சை வின் பண்றான் அப்படின்னு டோமாரி சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க அவனை பாக்குறதுக்காக போறாங்க. உன்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர்ஸ் வச்சு தானே நீ மேட்ச்ல சீட்டிங் பண்ணி விளையாண்டுட்டு இருக்க, அதோட டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க நீ இப்போ ஸ்டேட் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுற. ஆனா உன்னோட பவர்ஸ் உனக்கு ஏஜ் ஆகிற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உன்னோட பவர் உன்னை விட்டு மறைஞ்சு போயிடும். சோ நான் சொல்றது இப்ப கிளியரா கேளு அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். நான் எதுக்கு நீங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தும்மரா தான் பேசிட்டு இருக்கான். அப்ப நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டோமாரி அவளோட இன்விசிபிள் பவரை யூஸ் பண்றா. அதோட திடீர்னு மீசா வந்துட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி காட்டுறா. நீ இப்பெல்லாம் யூஸ் பண்ணாத, இது அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. சரி ஓகே அப்படின்னு மீசாவும் இப்ப கீழே எச்சு துப்புறா. அச்சோ இப்படி யூசாவோட எச்சு வேஸ்டா போக கூடாது அப்படின்னு டாக்குச்சோ ஃபீல் பண்றான். இவங்க என்னதான் பேசினாலுமே அவனை கன்வின்ஸ் பண்ண முடியல. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டோமாரி வந்துட்டு ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வர சண்டே அன்னைக்கு உங்க ஸ்கூலும் எங்க ஸ்கூலும் ஒரு பேஸ்பால் மேட்ச் போடலாம், இதுல யார் பவர் யூஸ் பண்றாங்கிறது தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆமா நம்ம ஸ்கூல்ல இருந்து யாருப்பா பேஸ்பால் மேட்ச்ல விளையாட போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். நம்ம தான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். என்ன நம்மள அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உன்னால முடியாதுன்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்ல உன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி டைலாக் சொல்றாங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே சண்டே அன்னைக்கு இவங்க 2 ஸ்கூலுக்கு இடையில பேஸ்பால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்னானாலும் சரி இந்த மேட்ச்ல தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். சரி ஓகேப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டாக்கோச்சோ அவனோட பவர் யூஸ் பண்ணி பவுலிங் போடுறான். இது சீட்டிங், இப்படிலாம் பவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். உடனே இப்போ டோமாரி யூசாவை கூப்பிட்டு வரா. யூசா உடனே ஒரு ரைம்ஸை பாடுறா. அந்த ரைம்ஸை கேட்டோன்னு அவனும் அவனோட கோவத்தெல்லாம் மறந்து ஏதோ பீச்ல ஜாலியா என்ஜாய் பண்ற அளவுக்கு ஃபீலிங்க்கு போயிட்டான். இதான மேஜிக்கல் ஸ்பெல், இந்த ரைம்ஸ் நான் பல தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோச்சோ உடனே வந்துடுறான். வளைஞ்சது போதும், உன்னோட கோவம் பேசினா நீனும் உன்னோட பவர் யூஸ் பண்ணி மேட்ச்ல விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி பவுலிங்க போடுறான். நம்ம ஹீரோ டீமும் அதுக்கு ஈக்குவலா விளையாண்டு இருக்காங்க. இப்ப 2 டீமே ஈக்குவலா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பால் வந்து யூசா கிட்ட போகுது. யூசாவும் வாய பறந்துட்டு பாத்துட்டு இருக்கா. அப்ப டக்குனு மீசா வந்து அந்த பாலை பிடிச்சிடுறா. இப்படியே இவங்க 2 டீமுமே ரொம்ப சூப்பர்
சூப்பரா ஈக்குவலா விளையாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட ஸ்கோர்ஸுமே 0ல தான் இருக்குது. இப்படியே விளையாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் மேட்ச் 2 நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டீம் இப்போ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோ இப்போ ஸ்ட்ரைக்கரோட உடம்புல பூந்து 3 ஸ்ட்ரைக்குமே மிஸ் பண்ண வச்சு பேட்டரை அவுட் பண்ணிடுறான். பட் ஆனா நம்ம ஹீரோ டீம் எந்த அளவுக்கு பாரா விளையாடுறாங்களோ அதுக்கே கூட அவங்களும் விளையாடுறனால இப்ப நம்ம ஹீரோ டீமை தோக்கடிச்சு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் முந்திடுறாங்க. இப்படியே போனா நம்ம தோத்துருவோம் டாக்கோச்சோ. இப்ப இந்த டீமே ஒண்ணு நம்பிதான் இருக்கு. பால் லைட்டா தட்டி விட்டுட்டு ஓடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. இப்ப நெக்ஸ்ட் பேட்மேன் நம்ம டாக்கோச்சோ தான். டாக்கோச்சோட பேட்ல பால் லைட்டா பெட்டா கூட அவனுக்கு இருக்க ஸ்பீட்ல வந்து வேகமா ஓடி ரன் எடுத்துருவான். ஆனா அவனுக்கு பாலை அடிக்க கூட தெரியல. ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் மிஸ் பண்ணிடுறான். ஆனா 3ஆவதா வந்து பாலை லைட்டா தட்டி விட்டுட்டு வேகமா ஓடிடுறான். அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்பேருக்கே தெரியல. அப்பதான் டோமாரி வந்துட்டு அவ வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை காட்டுறா. ஆமா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் டெசிஷன் கொடுத்துறாரு. சும்மாவே டாக்கோச்சோ ஓட சொன்னா ஸ்பீடா ஓடுவான். இதுல ஸ்பீடா வேற ஓட சொன்னா எப்படி ஓடுவான்? பக்கத்தூருக்கு வரைக்கும் ஓடிட்டான். அதனால அவனோட மூஞ்சி முகம் எல்லாம் பேந்து சென்சாரே போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்ம பையனுக்கு அசால்ட். இப்ப நெக்ஸ்ட் யூஸா தான் பேட் பண்றா. அவளுக்கு அந்த லெவலுக்கு விளையாட தெரியலனாலும் கரெக்டான டைம்ல மீசா வந்து எப்படியோ ரன் எடுத்து கொடுத்துறா. இந்த என்னோட கேமராவை பார்த்துக்கோ நான் போய் பேட் பண்ணிட்டு வரேன். எனக்கு அடுத்த நீ தான் பேட்டிங் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி போய் இப்ப பேட் பண்றா. அவளுமே பரவாயில்லாம தான் விளையாடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் இப்ப பேட்ஸ்மேன். அவனுக்கு சுத்தமா பேஸ் பால விளையாட தெரியாது. மத்தவங்களுக்கு இருக்க பவரை வச்சு அவங்க என்னத்தையும் வந்து விளையாடுறவங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இருக்க பவரை வச்சு அவன் விளையாண்டா அப்படின்னா இந்த இடத்துல மயங்கிதான் விழணும். சோ நம்ம ஹீரோட பவர் இந்த இடத்துல யூஸ் ஆகாது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ 2 ஸ்ட்ரைக்கை மிஸ் பண்ணிடுறான். இப்ப 3வது பால் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி அடிச்சிடறான். அந்த பால் ஃபவுலா போயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் பால் வந்து அடிச்சாகணும். அப்படி அடிக்க அடுத்த பால்லாம் ஃபவுலா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 பால் நம்ம ஹீரோ விட்டுட்டான். அதுக்கப்புறம் அடிச்ச பால் ஃபுல்லா ஃபவுல். சோ இன்னும் ஒரு பால் விட்டா கூட நம்ம ஹீரோ அவுட். சோ இதனால இப்ப வந்து அவன் டெலிகனிசிஸ் பவர் யூஸ் பண்ணி பவுலிங் போடுறான். நம்ம ஹீரோ அதை மிஸ் பண்ணிடுறான். ஆனா கேட்ச் அந்த பாலை மிஸ் பண்ணனால நம்ம ஹீரோ இப்ப ரன் ஓடி எப்படியோ பாயிண்ட் எடுத்து சேஃப் ஆயிடுறாங்க. சோ அவ்வளவுதான். இப்ப இவங்க நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோட டீம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ டீம்ல 4 பேர் பவர் யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஆனா ஆப்போசிட் டீம்ல ஒரே ஒருத்த மட்டும் தான் பவர் யூஸ் பண்ணி விளையாடுவான். சோ அதனால நம்ம ஹீரோ டீம் இந்த வெற்றி ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. இவங்களோட முக்கியமான வேலையே அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி இவங்களோட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுதான். நான் இத்தனை நாள் இந்த பவர் யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்டு டாக்கோட்டோ தான். அவன் உண்மையிலேயே ஒரு பக்காவான ஃபீல்டர். எந்த பாலை எப்படி போட்டாலும் கேட்ச் பிடிச்சிருவான். அவனோட திறமை உண்மையிலேயே ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாத்தையுமே மிஞ்சிற அளவுக்கு ஒரு கேட்சர். அவன் ஒரு பெரிய ஆளா ஆகணும்னு தான் என்னோட ஆசை. என்னோட பவர் யூஸ் பண்ணி அவனை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடலாம் நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பனா அவனோட பவரை உன்னோட ஃப்ரெண்டுக்காக தான் யூஸ் பண்றியா? உண்மையிலேயே இது நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட நாளைக்கு அவன் ஒரு பெரிய கேட்சர் ஆனதுக்கு அப்புறம் அவன் யாரால கேட்சர் ஆனா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நீ இருக்க கூடாது. ஏன்னா அவனாலதான் கேட்சர் ஆனா. நீ சொல்ற மாதிரி அவன் உண்மையிலேயே நல்ல கேட்சரா இருந்தா அவனோட ஹார்ட் ஒர்க்ல தான் அவன் ஜெயிக்கணுமே தவிர உன்னோட சீட்டிங்னால அவன் உண்மையிலேயே பெரிய ஆளாக கூடாது. சோ இந்த விஷயத்தை இப்படியே விட்டு சரியா? உன்னோட பவரை யூஸ் பண்ணாத உன் ஃப்ரெண்டுக்காக. உன் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிளேயரா இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நீ நினைச்ச மாதிரி அவன் வேர்ல்டு பெஸ்ட் கேச்சரா வருவான். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. சரி ஓகே அப்படின்னு அவனுமே சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். எனக்காக ஒரே ஒரு தடவை அவனோட பாடியில பொசஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பாடியில போடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணு திறந்து பார்த்தா டோமாரி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கா. இப்போதைக்கு இதை இப்படியே விட்டுருவோம் சரியா? நம்ம வீட்டுக்கு போன ஆல்ரெடி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. சோ இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டல. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இன்னைக்கு வெட்டினரே செய்யலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்து பார்க்கறான். வழக்கம் போல நம்ம ஐமி வந்து ஒரு ஸ்பெஷல் டின்னர் செஞ்சு வச்சிருக்கா. அதை நம்ம ஹீரோவும் சாப்பிட முடியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப டிவியில வழக்கம் போல ஹலோங்கிற பாட்டு போட்டோன்னே நிஷிமோனி உங்க ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஐமி கேட்கறா. ஆமா வந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்ப நான் அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐமி எக்ஸைட் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.